இரவு நேரத்தில் ஆட்டோவில் சென்ற இளம் பெண் பாதி வழியில் அடுத்தடுத்து ஆட்டோவில் ஏறிய மர்ம நபர்கள். கிளாம்பாக்கத்தில் இருந்து கிளம்பிய பெண்ணுக்கு ஆட்டோவில் நடந்தது என்ன? வெளியாகியுள்ள அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள். மேற்கு வங்கத்தை சேர்ந்த 18 வயதான இளம் பெண் ஒருத்தவங்க சேலத்துல இருந்து சென்னை வந்திருக்கிறதா சொல்லப்படுது. வந்த அந்த பெண் தன்னோட தோழிய பாக்குறதுக்காக மாதாவரம் செல்ல இருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல 60 வயது ஆண் ஒருத்தவங்க ஓட்டிட்டு வந்த ஆட்டோவில் அவங்க ஏறி போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுதே ஆட்டோ திடீர்னு ஒரு இருட்டான பகுதியில நின்னு இருக்குது. ஆட்டோ டிரைவர் சொன்னதன் பேருல அந்த பகுதியில இருந்து 2 மர்ம நபர்கள் திடீர்னு அந்த ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த இளம் பெண் கத்திருக்காங்க. அப்போ இவங்களோட கழுத்துல அவங்க கத்திய வச்சு கத்துனா உன்னை குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இளம் பெண் அலறி கூச்சலிட்டு இருக்காங்க. உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பெண்ணை மீட்க முயற்சி செஞ்ச உடனே சுதாரிச்சு கொண்ட அந்த 3 பேர் அந்த இளம் பெண்ணை அங்கேயே இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறமா சிறுமியை மீட்ட காவல்துறையினர் விசாரணைய நடத்திட்டு வராங்க. இந்த ஆட்டோவுல சிறுமி கிட்ட தவறா முயற்சி செஞ்சிருக்கிற அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு அந்த ஆட்டோ செல்லுற வழியில இருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் வைத்து காவல்துறையினர்கள் தீவிரமான விசாரணையில இறங்கியிருக்காங்க. தப்பி சென்ற அந்த 3வரையுமே கண்காணிப்பு கேமரா உதவியோட இப்போ காவல்துறையினர்கள் தேடிட்டும் வராங்க. இரவு நேரத்துல கிளாம்பாக்கத்துல இருந்து ஆட்டோவுல ஏறின சிறுமிக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது தான் இப்போ சென்னையவே உலுக்கி எடுத்திருக்குது.